நேற்று இன்று இந்த 3 தினங்களிலும் மிக ஒரு கொடூரமான தாக்குதலை அமெரிக்காவும் ஈரானும் மாறி மாறி நடத்தி கொண்டிருக்கிறார். இது மனித சமூகமா என்னவா என்று கேட்கக்கூடிய அளவிற்கு நிலைமை. அமெரிக்கா என்ன சொல்றாங்கன்னா, நாங்கள் 10 முறை பேச்சுவார்த்தை நடத்தணும், 10 முறை தோல்வி தான், ஈரான் தான் முடிச்சுட்டு போறாங்க அப்படின்னு. இல்லை, காரணம் என்ன? 10 முறை பேச்சுவார்த்தை நடத்தியது நீங்கள் கொஞ்சம் சிந்திச்சு பாருங்கள். இந்த போருக்கான காரணம் என்ன? மூல காரணம் இல்லை, ஈரான் தாக்குதலில் இந்திய மாலுமி ஒருத்தர் உயிரிழந்திருக்காரு. பல பில்லியன் டாலர்களை நாம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்கிறோம். சபாகர் துறைமுகம் அளிக்கிறது. அது அமெரிக்காவுடைய கேள்வி. இது அமெரிக்காவிடத்தில் தான் கேள்வி கேட்கவில்லை. அமெரிக்கா சொல்வதைத்தான் கேட்டுக்கொண்டிருப்பார்களே தவிர அமெரிக்கா அவர்களை எதிர்த்து கேட்க போவதில்லை. பெஞ்சமின் நெதன்யாகுவை பொறுத்தவரை வரும் நாட்களில் அவர் தேர்தலில் வெற்றி பெற்று ஆக வேண்டும். இஸ்ரேலில் இதுவரையே 4 ஆண்டு நிறைவு செஞ்சது எந்த ஆட்சியுமே இல்லை. கடந்த 50 ஆண்டுகளில் நெத்தன்யாகு தான் நிறைவு செஞ்சிருக்காரு அப்படின்னு. ஆனால் நெத்தன்யாகு மக்களை கொலை செய்து கொண்டிருந்தார். ஒரு ஜெனோசைட். ஹி இஸ் தி ஃபாதர் ஆஃப் ஜெனோசைட். ஈரானில் ஒரு ரஷ்ய விமானம் இப்போ தரையிறங்கியிருக்கு, முக்கியமான விமானம். அதனால் ஒரு முக்கிய தலைவர்கள் வந்திருக்காங்க ரஷ்யாவிலேருந்து அப்படின்னு சொல்கிறாங்க. உங்களுக்கு புரிகிறதா? ரஷ்ய விமானம் தெஹ்ரானுக்கு வந்ததன் நோக்கம் என்ன? அமெரிக்கா நேற்று புதிய விதமான ஒன்றை அவர்கள் பயன்படுத்தியிருக்கிறார். அதனுடைய செயல்பாடுகள் குறித்து எனக்கு எந்த தகவலும் இல்லை. என்ன விமானம், அதனுடைய கான்ஃபிகரேஷன். இந்த போர் பதட்டம் எப்போ சார் குறை நீடிச்சுக்கிட்டே போகுது? நான் இந்த ஒன்றை நீங்கள் சொன்னால் போர் பதட்டம் எப்போது தெரியும் என்று முடிவுக்கு சொல்லலாம். சூப்பரா இருக்கு அம்மா, எனக்கு இதோட சீக்கிரம் தெரியும். சாக்லேட் ஸ்வீட்டன்ட் கண்டென்ஸ்ட் மில்க் ஃப்ரம் மில்கி மிஸ்ட். தமிழ்நாட்டுல எல்லாமே சேஞ்ச் ஆயிடுச்சு. உங்க நகையையும் சேஞ்ச் பண்ணுங்க. உங்க பழைய நகைக்கு கிராமுக்கு 150 ரூபாய் கூடுதலா வாங்கி புது நகை எடுத்துக்கோங்க. அதே கம்மி சேதாரம் தான் உங்க லலிதால மட்டும்தான். தி டிபேட் நேயர்களுக்கு வணக்கம். வளைகுடா நாடுகளில் போர் பதற்றம் நிலவிக்கிட்டு இருக்கு. ஈரானும் அமெரிக்காவும் மாறி மாறி சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க. இதை பற்றி பேசுவதற்காக நம்மளோட இணைந்திருக்கார் மூத்த பத்திரிகையாளர் திரு சுஃபியான் அவர்கள். சார் வணக்கம். சார் வணக்கம். சார், ஈரானும் அமெரிக்காவும் மாறி மாறி சண்டை போட்டுருக்காங்க. ஒரு அமைதி பேச்சுவார்த்தை எட்ட நிலையில் இப்படி முறிஞ்சிருக்கு அந்த பேச்சுவார்த்தை. இப்போ என்ன சார், தாக்குதல் வீரியமாக இருக்குது. ஈரான் வீரியமாக தாக்கிக்கிட்டு இருக்காங்க. என்ன சார் நடக்குது வளைகுடாவில்? மிக முக்கியமான ஒரு விவகாரம். வளைகுடாவில் ஒரு அன்சர்டினிட்டி, நிலையில்லாத ஒரு அரசியல் டு பி அப்பியர் காணப்படுகிறது. அதற்கு முன்பு உங்களுக்கு ஜெனீவாவில் நடந்த பேச்சுவார்த்தை, இந்த பேச்சுவார்த்தையினூடாக அவர்களுக்குள்ள ஒரு சமாதானம் உலகம் ஒரு சமாதானத்தை சந்திக்க போகிற மகிழ்ச்சியில் இருந்தது. இந்தியாவிலே உங்களுக்கு தெரியும், அடிப்படையாக மிகப்பெரிய பாதிப்புகள் ஒரு சாதாரண டீ கடை வரைக்கும் நமக்கு பாதிப்பு வந்தது. இந்த நிலையில் 14 அம்ச கோரிக்கைகளாக பாகிஸ்தானுடைய அசீம் முனீர் மற்றும் அப்துல் ரஹ்மான் அல்தானி இவர்களுடைய தலைமையில் அந்த சமாதானத்தை அவர்கள் கொடுத்தார்கள். நான் அன்றைக்கு கடந்த முறையை பேசியிருக்கிறேன். அது எப்படி நடந்தது, என்ன நடந்தது எல்லாம் பேசியிருக்கிறேன். அதன் தொடர்ச்சி உங்களுக்கு தெரியும். இப்போ தற்போது நேற்று இன்று இந்த 3 தினங்களிலும் மிக ஒரு கொடூரமான தாக்குதலை அமெரிக்காவும் ஈரானும் மாறி மாறி நடத்தி கொண்டிருக்கிறார்கள். அமெரிக்கர்களுடைய சிந்தனை என்னவென்றால், அமெரிக்காவினுடைய லிண்ட்சே கிரஹாம் நேற்று அவர் இறந்து போய்விட்டார். அவர் ஒரு செனட் மெம்பர், மிகப்பெரிய வல்லமை கொண்டவர். அவரை படுகொலை செய்த அரசியலிலும் கூட ஈரானுக்கு ஒரு ஈரானுக்கு அதற்கு பின்னால் ஒரு கான்ஸ்பிரசி தியரியில் ஈரானும் ரஷ்யாவும் இருக்கும் என்றெல்லாம் பேசப்படுகிற அளவிற்கு இன்றைக்கு நிலைமை மாறி இருக்கிறது. ட்ரம்ப்புக்கு அவர் தான் மூளையாக செயல்பட்டார் அப்படின்ற. ஆமாம், லிண்ட்சே கிரஹாம் ஒரு யூத ஆதரவாளர். அவர் ஒரு பெரும்பாலும் யூத கிறிஸ்தவர் என்று கூட சொல்லலாம். டொனால்ட் ட்ரம்ப் கூட தென்னை அப்படித்தான் சொல்லியிருக்கிறார். ஒரு கிறிஸ்டியானிட்டியில் யூதர்களை பொறுத்தவரை கிறிஸ்தவர்களை அவர்கள் ஏற்றுக்கொள்வதில்லை. ஜீசஸ் கிரைஸ்டையும் அவர்களை ஏற்றுக்கொள்வதில்லை. அவருடைய தாயை மரியையும் ஏற்றுக்கொள்வதில்லை. அது ஒரு தனியான ஒரு சப்ஜெக்ட். ஆனால் இவர்கள் அவர்களுக்கு விசுவாசமாக இருப்பார்கள். இந்தியாவில் இருக்கக்கூடிய கிறிஸ்தவ சபைகளிலும் கூட இந்த போரினால் நான் ஒரு 1000 கணக்கான யூடியூபர்ஸை பார்த்துருப்பேன். அதில் நான் தொடர்ந்து ஒரு 50 வரைக்கும் பார்த்துருக்கேன். நிறைய வந்துக்கிட்டே இருக்கும். அதில் கூட அவர்கள் இந்த பிரார்த்தனைக்காக, யூதர்களின் வெற்றிக்காக அவர்கள் பிரார்த்தனை செய்வார்கள். அப்படி என்றால் யூதர்களின் மீது அவர்களுக்கு ஒரு நம்பிக்கை. இப்போது எந்த நோக்கத்திற்காக பெஞ்சமின் நெதன்யாகு போராடுகிறாரோ அதே நோக்கத்தை சாமானிய கிறிஸ்தவர்களும் கொண்டிருக்கிறார்கள். அதற்கு காரணம் வேறு ஒன்றுமல்ல, பிபிலிக்கல் நாம்ஸில்
ஆண்டவர் வாக்குத்தத்தத்தின் அடிப்படையில் கொடுக்கப்பட்ட பலஸ்தீன ராஜ்யம், இன்றைக்கு இருக்கக்கூடிய காசா, அதே மாதிரி சிரியாவில் இருக்கக்கூடிய பகுதிகள், அதே மாதிரி ஜோர்டான், ஈஜிப்டில் சினாய், இதெல்லாம் அவர்களுக்கு உரியது என்று நம்புகிறார்கள். சரி, அது ஒரு வரலாற்று கதை. இந்த நிலையில் ஈரான் தற்போது இந்த தாக்குதலில் நேற்று முன்தினம் ஞாயிற்றுக்கிழமை மதியானத்திற்கு பிறகு அவர்களுடைய தாக்குதலில் இஸ்ரேலும் இடம்பெற்றிருக்கிறது. அல் மயாதியின் செய்தி சொல்கிறது, இஸ்ரேலும் பாலிஸ்டிக்ஸ் ஏவுகணைகளில் கடுமையான தாக்குதலுக்கு உள்ளாயிருக்கிறது. அமெரிக்காவினுடைய நிலைகள் கிட்டத்தட்ட அமெரிக்கா அங்கிருந்து காலி செய்துவிட வேண்டும் என்கின்ற ஒரு நிலையை ஈரான் உருவாக்கியிருக்கிறது. காரணம், குவைத், கத்தரில் இருக்கும் அல் உதீத் தளம், குவைத்தில் இருக்கும் அல் மினா, அதே மாதிரி புஜைரா அந்த பகுதியில் இருக்கக்கூடிய யுஏயில் இருக்கக்கூடிய தளங்கள், அதே போன்று 5th ஃப்ளீட் ஏறக்குறை காலி செய்யப்பட்டு விட்டது பஹ்ரைனில். இப்படி ஜோர்டானில் F-35 நிறுத்தப்பட்டிருக்கக்கூடிய ஜோர்டானில் அமெரிக்க இராணுவ தளங்கள் முழுமையாக அழிவுக்கு வந்திருக்கிறது. கடுமையான தாக்குதல். அவர்கள் ஒரு வீரிய தாக்குதலில் மட்டுமல்ல, அதற்கு பதிலளிக்க அமெரிக்கா ஹெர்மூஸ் வளைகுடா, பந்தர் அப்பாஸ், கர்க் தீவுகள், கெஷாம், ஷிர்க் போன்ற பகுதிகளிலும், அதே மாதிரி புஷ்ரா, இப்படி ஏராளமான நிலைப்பாடுகளில் தாக்கி இது மனித சமூகமா என்னவா என்று கேட்கக்கூடிய அளவிற்கு நிலைமை இப்போது, நான் பேசுவது இப்போது நீங்கள் இன்றைக்கு செவியிலே உங்களோடு பேசிக் கொண்டிருக்கிற இந்த மாலை 6 மணிக்கு பிரச்சனை போய்கொண்டிருக்கிறது. அமெரிக்காவினுடைய இந்த தாக்குதலுக்கு பதிலளிக்கும் விதமாக முஜ்தபா கமேனியும் அவருடைய மருமகன், அதாவது அலி கமேனியுடைய பேரன், இறந்து போயிட்டார உச்சபட்ச தலைவர், அவருடைய மகள் வழி பிள்ளைன்னு நினைக்கின்றேன், அவர்தான் இந்த பிரார்த்தனையில் தன் மாமாவாகவும் தற்போது உச்சபட்ச தலைவராக இருக்கவும் முஜ்தபா கமேனியுடைய வரவில் ஏற்படுகிற சில சட்ட சிக்கல்கள், பாதுகாப்பு சிக்கல் கருத்து இவர் தன் தாத்தாவுக்கு பிரார்த்தனை செய்தார். அந்த பிரார்த்தனையில் அவர் சொல்கிறார், அமெரிக்கா அழிக்கப்பட வேண்டும். அமெரிக்காவோடு பேச்சுவார்த்தை நடத்துபவர்கள் இஸ்லாமிய துரோகிகள். யார் சொல்றா? அவருடைய பேரன். அதே மாதிரி முஜ்தபா கமேனி ஃபத்வா கொடுத்து விட்டார். அந்த ஃபத்வாவில் அமெரிக்க அதிபர் கொல்லப்பட வேண்டும், இஸ்ரேலிய பிரதமர் கொல்லப்பட வேண்டும், அதே மாதிரி ஜெர்மனுடைய சான்சலர் கொல்லப்பட வேண்டும், அதே போன்று கியாமர் கொல்லப்பட வேண்டும் இங்கிலாண்டில் அப்படின்ற ஃபத்வா கொடுக்கப்பட்டு விட்டது. இப்போது நீங்கள் சொல்லுங்கள், படுகொலைகளை ஒருவர் நடத்தப்பட வேண்டும் என்ற அளவிற்கு 2 தரப்பும், அமெரிக்கா உங்களை அழிக்காமல் நான் விட போறதில்லை, என்னை நீங்கள் அழித்தால் 1000 ஏவுகணைகள் அமெரிக்காவிலிருந்து பாயும். இல்லை, அமெரிக்கா என்ன சொல்கிறாங்கன்னா, நாங்கள் 10 முறை பேச்சுவார்த்தை நடத்தணும், 10 முறை தோல்வி தான், ஈரான் தான் முறிச்சிட்டு போகிறாங்க அப்படின்றாங்க. இல்லை, காரணம் என்ன? 10 முறை பேச்சுவார்த்தை நடத்தியது நீங்கள் கொஞ்சம் சிந்திச்சு பாருங்கள். இந்த போருக்கான காரணம் என்ன? மூல காரணம் 14 முறை ஒப்பந்தங்கள். இந்த 14 ஒப்பந்தங்களில் அதை நடைமுறைப்படுத்துவதற்கு அமெரிக்காவிற்கு நிர்பந்தம் கொடுக்கப்படவில்லை, எழுதப்பட்டது. ஈரானுடைய பக்கர் கலிபாப் சொல்கிறார், நேற்று முன்தினம் சொல்லியிருக்கிறார். 5வது சரத்தில் இந்த ஒப்பந்தத்தில் தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? இந்த 60 நாட்களில் அணு ஆயுத தளவாடங்கள், இப்பொழுது ஏற்கனவே இருக்கக்கூடிய அணு ஆயுத தளங்கள் 3 இடங்களில், பர்சவ், இஸ்பஹான், இன்னும் நட்டான்ஸ், இந்த 3 இடங்களில் இருப்பதை குறித்து நம்ம ஒரு 60 நாட்களுக்குள் பேசி முடித்துக் கொள்ளலாம். அதற்குள் 14 விஷயங்களை நாங்கள் முடிவு கொண்டு வர வேண்டும் என்று யார் சொல்கிறா? இந்த பேச்சுவார்த்தை. என்ன? 2வது பாயிண்ட் அணு ஆயுதங்கள், 1வது பாயிண்ட் என்று செய்யப்பட்ட ஸ்டாக் பைல்ஸ், கைச்சாத்திடுவது, கையெழுப்பம். இது நாம் 60 நாள். ஹெர்மூஸ் வளைகுடாவை பற்றி பேசும்போது ஈரானுடைய பக்கர் கலிபாப் சொல்கிறார், அந்த பேச்சுவார்த்தையில் சுங்க கட்டணம் வசூலிக்கக்கூடாது என்று தான் சொல்லுது. நாங்களும் வசூலிக்கவில்லை. ஆனால் அமெரிக்கா வேண்டுமென்றே ஒப்பந்தத்தில் போடப்பட்ட மத்திய வழித்தடத்திற்கு பதிலாக ஓமன் வளைகுடாவை ஒட்டி ஒரு புதிய வலைத்தடத்தை, எங்களுக்கு கோபத்தை ஏற்படுத்துகிற மாதிரி, எங்களுக்கு எதிராக எங்களை தனிமைப்படுத்துவதன் நோக்கமாக ஒரு வழித்தடத்தை உருவாக்கினார்கள். அப்போது நாங்கள் சொன்னோம் ஓமனிடத்தில், அவர்களோடு நீங்கள் சேராதீர்கள், நம்முடைய ஒப்பந்தத்தில் அப்படி இல்லை, நாங்கள் காசு வாங்கவில்லை, 60 நாட்களுக்கு பின்பு சுங்க கட்டணமாக நாங்கள் எதையும் வசூலிக்காமல் 60 நாளைக்கு பிறகு ஒரு சர்வீஸ் சார்ஜஸ் நாங்கள் பெற்றுக்கொள்கிறோம், நீங்கள் எதுவும் செய்ய வேண்டாம் என்றுதான் நாங்கள் சொன்னோம். ஆனால் அமெரிக்கர்கள் 3 கப்பல்களை வேண்டுமென்றே விட்டார்கள். நாங்கள் வார்ன் பண்ணினோம்,
எச்சரித்தோம். எங்கள் எச்சரிக்கையை மீறி அவர்கள் இந்த படுபாதக செயலில் ஈடுபட்டதால் தாக்குதல் நடத்தினோம் என்று அவர்கள் ஒப்புக்கொள்ளவில்லை. தாக்குதல் நாங்கள் நடத்தினோம் என்று சொல்லவில்லை, இவ்வளவுதான். ஆனால் தாக்குதல் நடத்தியது ஈரானியர்கள் தான். அந்த கப்பல்கள் தாக்கப்பட்டது, பாதுகாப்பாக அந்த கப்பல்கள் சென்று விட்டது. அமெரிக்கா நினைத்திருந்தால் இல்லை, ஈரான் தாக்குதலில் இந்திய மாலுமி ஒருத்தர் உயிரிழந்திருக்காரு. அம்மா இழந்து தானே இருப்பார், இறக்காம எப்படி இருப்பார்? இந்திய மாலுமி, ஜெர்மன் மாலுமின்றெல்லாம் இருக்காது. இந்தியர்களுக்கான பங்கு ஒன்றுமில்லை. நம்முடைய பிரைம் மினிஸ்டர் அவர்கள் எந்த பங்கும் இதில் ஆற்றவில்லை. பாகிஸ்தான் இந்த பங்காற்றுகிறது. அப்துல் ரஹ்மான் அல்தானி இதில் பங்காற்றுகிறார். இந்தியாவிற்காக இதில் ஒன்றும் இல்லை. இந்தியாவிற்கான எதிர்பார்ப்பு ஒன்றுதான். இந்தியாவுடைய சபாகர் துறைமுகம் அடிக்கப்பட்டு விட்டது. பல பில்லியன் டாலர்களை நாம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்கிறோம். சபாகர் துறைமுகம் அளிக்கப்பட்டு விட்டது. ஆக அது அமெரிக்காவுடைய கேள்வி. இது அமெரிக்காவிடத்தில் தான் கேள்வி கேட்க வேண்டும். அமெரிக்காவிடத்தில் இந்திய பிரதமர் எந்த கேள்வியும் கேட்கப் போவதில்லை. அமெரிக்கா சொல்வதைத்தான் கேட்டுக்கொண்டிருப்பார்களே தவிர அமெரிக்கா அவர்களை இவர்களுக்கு எதிர்த்து கேட்கப் போவதில்லை. சரி, இந்த நிலையில் அமெரிக்கா என்ன செய்திருக்க வேண்டும்? உண்மையிலேயே இந்த ஒப்பந்தம் வருவதற்கு கடுமையான பாடுகளை 2 பேரும் பட்டார்கள். அமெரிக்கா உண்மையிலேயே இந்த ஒப்பந்தத்தை அவர்கள் விரும்பியிருந்தால் என்ன செய்திருக்க வேண்டும்? உடனடியாக அசீம் முனீர் போன்றவர்களை, உடனடியாக அப்துல் ரஹ்மான் தானியை, ஏன் உடனடியாக ஈரானுடைய மசூத் பெஷஸ்கியான் இருக்கிறார், ஈரானுடைய அப்பாஸ் அராக்சி இருக்கிறார், கடும் போக்குவதிகாலான ஐஆர்ஜிசியினுடைய தலைமை பொறுப்பாளர் இருப்பவர்களை கேட்க வேண்டாம். அவர்களுடைய பொலிட்டிக்கல் விங்காக இருக்கக்கூடிய எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் மினிஸ்டர் அப்பாஸ் அராக்சி அவர் காத்திருக்கிறார். அவர்களுடைய பிரசிடெண்டாக இருக்கக்கூடிய மருத்துவர், ஒரு சர்ஜரியன், யாரு? மசூத் பெஷஸ்கியான். அவர்கள் கடும் போக்குவாதிகள் அல்ல, ஒரு சமாதான பிரியர்கள். ஏன்னா நீங்கள் எப்படி போட்டீங்க, இந்த மாதிரி நீங்கள் தாக்குதல் நடத்தியிருக்கிறீர்கள் என்று கேட்டிருக்க வேண்டும். அமெரிக்கா கேட்பதற்கு பதிலாக அந்த இரவே ஈரானுடைய பல நிலைகளில் தாக்குதல் நடத்தினார்கள். பந்தர் அப்பாஸில் தாக்குதல் நடத்தினார்கள், தெற்கு பகுதியில் தாக்குதல் நடத்தினார்கள், தெஹ்ரானில் தாக்குதல் நடத்தினார்கள், அதே மாதிரி கஷம் தீவுகளில் தாக்குதல் நடத்தினார்கள், ஷிர்கில் தாக்குதல் நடத்தினார்கள். குறிவைத்து தாக்குதல் பட்டது. உடனடியாகத்தான் இவர்கள் ஈரான் பதிலடி தான் பண்ணியிருக்காங்க. பதிலடி அவங்க சொன்னாங்க, இது ஒரு ப்ரீஎம்டிவ் ஸ்ட்ரைக்ஸ், அதாவது அது தமிழில் சொல்ல வேண்டுமென்றால் எங்களை நாங்கள் தற்காத்துக் கொள்வதற்கான ஒரு தாக்குதலை நாங்கள் நடத்தியிருக்கிறோம் என்று இப்பொழுது அந்த நிலை உச்சபட்சமாக ஆகிவிட்டது. உச்சபட்சமாக ஆனவுடன் நான் அன்னைக்கு பேசும்போது ஒரு கருத்தை சொன்னேன். சமாதானத்தை பேசிவிட்டு ஏற்கனவே அரபு நாடுகள் கூட்டமைப்பை கூட்டி மார்க்கோ ரூபியோ பேசியது தவறு என்று நான் சொல்லியிருந்தேன். இன்றைக்கு இவர்களால் பாதிக்கப்பட்ட அரபுகள் குய்யோ முறையோ என்று கத்துக்கிறார்கள். ஈரானுடைய அடிப்படை கொள்கை என்ன? நாமெல்லாம் இஸ்லாமிய அரபிகள், நாங்கள் பெர்சியர்களாக இருக்கலாம், நீங்கள் அரபுகளாக இருக்கலாம். இந்த பிராந்தியத்தில் 10,000 கிலோமீட்டருக்கு அங்கிட்டு இருக்கக்கூடிய அமெரிக்கர்களுக்கு என்ன வேலை என்று கேட்கிறார்கள். having lot of this issue, the existing crisis is going on, not only in a local but also international crisis இருந்தால் நாம ஒரு கலெக்டிவ் டியூட்டி, we should have a collective duty அவர் சொல்கிறாங்க. நாங்களுக்கான ஒரு கூட்டு பொறுப்பும் கடப்பாடும் இருக்கிறது. நாம் அனைவரும் பேசி இந்த ரீஜனலுடைய செக்யூரிட்டி ஆஃப் திஸ் டெரிட்டோரியல், இந்த ரீஜனுடைய பொலிட்டிக்கல், இந்த ரீஜனுடைய கமர்ஷியல் நாங்கள் பேசுவோம் அப்படின்னு சொன்ன உடனே அமெரிக்காவும் இவர்களும் ஒரு பெரிய மாய பிம்பத்தை கட்டமைக்கிறார்கள். அணு ஆயுதங்கள் இருக்கும் வரை நாங்கள் ஓயப்போவதில்லை, அவர்கள் கையில் அணு ஆயுதம் இருக்கும் வரை நான் விடப்போவதில்லை என்கின்றார் பெஞ்சமின் நெத்தானியாகு. பெஞ்சமின் நெத்தானியாகுவை பொறுத்தவரை வரும் நாட்களில் அவர் தேர்தலில் வெற்றி பெற்று ஆக வேண்டும். அக்டோபரில் தேர்தல். ஆமாம், அக்டோபரில் தேர்தல். ஆனால் இஸ்ரேலில் இதுவரையே 4 ஆண்டு நிறைவு செஞ்சது எந்த ஆட்சியுமே இல்லை. கடந்த 50 ஆண்டுகளில் நெத்தனியாகு தான் நிறைவு செஞ்சிருக்காரு அப்படின்றார். ஆனால் நெத்தனியாகு மக்களை கொலை செய்து கொண்டிருந்தார்கள். கஸ்ஸாவில் 2022, 23 அக்டோபர் 7ஆம் தேதி நடைபெற்ற போர் 2024, 25 இந்த அக்டோபர் வந்து விட்டது. 3 வருஷங்களை காண்பித்து விட்டது. 82,000 படுகொலைகள், 40% பொது சின்ன பச்சிலம் குழந்தைகள், 600 ட்ரக் தேவை இருக்கக்கூடிய கஸ்ஸாவில் அவர்கள் எதையும் அனுமதிக்கவில்லை. ஆக அவர்கள் தன்னை இனம் காத்து கொள்வதற்கு யூத ஜிண்டோயசத்தை தூண்டுகிறார். தூண்டியதன் விளைவாக அங்கே என்ன நினைக்கிறது, நாம் தொடர் அவர் மீது ஏற்கனவே கரப்ஷன் கேஸ் இருக்கு, பிரைப் பெண்டிங், நீதித்துறையை வளைத்த வழக்குகள் இருக்கிறது. அதே மாதிரி அரசாங்கத்தில் இருந்து கொண்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய கத்தரில் பணம் பெற்றதாக பிஎம்ஓ வழக்கு இருக்கிறது. இப்படி ஏராளமான வழக்கு. அதையும் தாண்டி சர்வதேச கிரிமினல், தேடப்படுகிற கிரிமினல், ஒரு ஜெனோசைட், ஹி இஸ் அ ஃபாதர் ஆஃப் ஜெனோசைட், மக்களை படுகொலை செய்த இனப்படுகொலையாளி, ஒரு இன சுத்திகரிப்பாளன் என்ற பெயரும் அவர் மீது பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இத்தனை வழக்கிலிருந்தும் அவர் தப்புவது என்றால் அவர் அதிபராக தொடர்வது தானே மேல்.
அந்த தொடர்ச்சிக்கு அவருக்கு இருக்கக்கூடிய வலை என்ன? மக்களை தூண்டுவது, ப்ரோவோக் பண்ணுவது. ஆனால் அந்த மக்கள் ஆதரிச்சுக்கிட்டு இருக்காங்க. மக்களில் பெரும்பாலானவர்கள் ஆதரிக்கவில்லை. அவர்கள் கூட இருக்கக்கூடிய பெசலில் ஸ்மோட்ரிச் என்று ஒருத்தர் இருக்கிறார். அவர் கூட இருக்கக்கூடிய கடும் போக்குவாதி பென்கேவிர் ஒன்று இருக்கிறார். அவருடைய கூடத்தில் முன்னால் இருக்கக்கூடிய சில மோசமான ஆட்கள் இருக்கிறார்கள். அவர்கள்தான் வலதுசாரி சித்தாந்தவாதிகள். இவருக்கு ஆதரவு இல்லாத நிலையில் 61 ஸ்தானங்களுக்கு மேல் பெற வேண்டிய சூழ்நிலையில் அவர்களுடைய ஆதரவோடு தான் ஆட்சி நடக்கிறது. அவர்கள் என்ன சொல்கிறார்கள்? பலஸ்தீனத்தில் இஸ்லாமியர்களாகிய பலஸ்தீனியர்கள் இருக்கக்கூடாது, காசாவில் அவர்கள் விரட்டப்பட வேண்டும். அது தேவன் எங்களுக்கு கொடுத்த வாக்குறுதி, நல்லா புரிந்து கொள்ளுங்கள். அதே போன்று மேற்கு கரை இருக்கிறது, மேற்கு கரையும் எங்களுக்குரியது. அங்கே அப்பாஸ் என்று சொல்லக்கூடிய ஒரு பொம்மை அரசாங்கம் நடந்து கொண்டிருக்கிறது. அவர் PLO, பலஸ்தீன் லிபன் ஆர்கனைசேஷனில் யாசர் அரஃபாத்துடைய மறைவுக்கு பின் 90 வயது ஆகிவிட்டது. பெரிய ஊழல் சக்கரவர்த்தி அவர். இஸ் அ மேன் ஆஃப் கரப்ஷன். அங்கேயும் தேர்தல் வரப்போகுது, அங்கே வரப்போகிறது. செட்டிலர்ஸ் நேற்று கூட யூரோப்பியனர் சொல்கிறார்கள், ஃபோர்ஸபிள் த பீப்புள் செட்டிலர்ஸ் அங்கே தள்ளப்படுகிறார்கள். அந்த இடத்துல 2 ஸ்டேட் சொல்யூஷன் என்று UN பிரகடனம் 1948 சொல்லப்பட்டது. நக்கபா என்று 7 லட்சம் மக்கள் அங்கிருந்து அப்புறப்படுத்தப்பட்டார்கள். ஆனால் இன்றைக்கு வரைக்கும் அந்த பகுதிக்கு நீங்கள் சுதந்திரம் கொடுக்கவே மாட்டேன் என்று சொல்வது அமெரிக்காவும் யூதர்களும் மட்டும்தான். அங்கே இருக்கக்கூடிய சவுதி இதை பற்றி கேட்கல, ஜோர்டான் கேட்கல, UAE கேட்கல, கத்தர் யாருமே கேட்க தைரியம் இல்லை. அதை கேட்ட ஒரே நாடு யார் என்றால் ஈரான். ஈரான் இப்பொழுது ரொம்ப க்ளோஸாக, நெருக்கமாக யுனைடெட் அரபு எமிரேட்ஸ், ரஷ்யாவோடும் சீனாவோடும். அதான் சார், ஈரானில் ஒரு ரஷ்ய விமானம் இப்போ தரையிறங்கியிருக்கு, முக்கியமான விமானம். அது பல விமர்சனங்கள் உள்ளாகிட்டு இருக்கு. அந்த விமானம் இறங்கினாலே ஒரு தாக்குதல் கடந்த 6 மாதங்களுக்கு முன்னாடி ஈரான் இஸ்ரேல் அட்டாக் பண்ணுறக்கு முன்னாடி அந்த விமானம் வந்துச்சு. அதனால் ஒரு முக்கிய தலைவர்கள் வந்திருக்காங்க ரஷ்யாவிலேருந்து அப்படின்னு சொல்கிறாங்க. வெரி குட். அது ஒரு முக்கியமான செய்தி. அந்த செய்தியை பற்றி பேசும்போது போகிற போக்கில் நாம் பேசக்கூடாது, கொஞ்சம் ஆழமாக பேச வேண்டும். அந்த ரஷ்ய விமானம் Tu-21-4PU இது ஒரு இந்த விமானத்தை ஒரு என்கிரிப்டட் த சேட்டலைட் EMP ஷீல்ட் ரேஞ்ச், அதாவது இதனுடைய ரேஞ்ச் 7000 கிலோமீட்டர் வரைக்கும் இருக்கும். அது மட்டுமல்ல, இந்த ஏர்கிராஃப்ட் ஆப்ரேட்டட் பை ரஷ்யா அல்ல, ரஷ்யாவில் இருக்கக்கூடிய ஸ்பெஷல் ஃபைட் ஸ்குவாட்ரான் படைகள் தான் இதை இயக்குகிறது. இது எப்படி என்றால், இது the transport country, இது ரொம்ப முக்கியமாக the political and a military leadership is equipped with encrypted communication, secure data links and system that allow official to the coordinate the government and a military operation during a crisis. இந்த ஒரு மோசமான நிலைப்பாட்டில் இந்த விமானம் தரையிறக்கும். இப்போது நீங்கள் சொன்னீர்கள், இது யார் போகிறது? விஐபியினுடைய மிக முக்கியமான ரஷ்யாவில் இருக்க முக்கிய தலைவர்கள். அது எந்த காலகட்டத்தில் அது என்று சொன்னால், அந்த செய்தி ரஷ்யாவிலிருந்து நமக்கு கிடைத்தது. ஒரு செக்யூரிட்டி டேட்டா லிங்க்ஸ் சிஸ்டம் that allow the official to the coordinate government and the military operation during a crisis. ஒரு மோசமான களச்சூழல் இருக்கின்ற போது இது வரும். அது ரஷ்யாவுக்கு வந்தால் சரி. ஆனால் தெஹ்ரானுக்கு ஏன் இறங்கியது? உங்களுக்கு புரிகிறதா? ரஷ்ய விமானம் தெஹ்ரானுக்கு வந்ததன் நோக்கம் என்ன? இங்கே இதுதான் பிக்கல். இந்த இக்கட்டான சூழ்நிலையில் வெளிப்படையாக தெரிஞ்சது, 1 மில்லியனுக்கு மேற்பட்ட உக்ரைனிய போரில் இரு தரப்பினரும் மறித்திருக்கிறார்கள். உக்ரைனிய போரை நடத்தி கொண்டிருப்பது ரஷ்யர்கள் எதிராக அமெரிக்கர்களும் யூரோப்பியர்களும். இந்த நிலையில் ஈரானை காப்பது மட்டுமல்ல, அமெரிக்காவை ஈரான் போரில் மௌனமாக்கி அழித்து விட வேண்டும் என பெரும் திட்டத்தில் ரஷ்யா இருக்கு. புட்டின் இருக்கிறார், ஆனால் அவர் வெளிப்படையாக அதிகம் பேச மாட்டார். உலகத்திலே ஒரு அதிக உளறலாக பேசக்கூடிய ஒரே மனிதர் 80 வயதை பெற்றிருக்கக்கூடிய US பிரசிடென்ட் மிஸ்டர் டொனால்ட் ட்ரம்ப். காலை ஒன்றை பேசுவார், சரியாக டீ டைமில் ஒன்றை பேசுவார், லஞ்ச் டைம் ஒன்று பேசுவார், ஈவினிங் ஒன்று பேசுவார், மாலை ஒன்று பேசுவார், இரவு படுக்கைக்கு போகும்போது ஒன்று பேசுவார், காலை எழுந்தவுடன் மறுபடியும் வேறு பேசுவார். அது எல்லோருக்கும் தெரியும் அமெரிக்கர்களுடைய அந்த குரல். இப்பொழுது இந்த தாக்குதலில் ஒரு ப்ரிசிசிவ் அட்டாக், துல்லியமான தாக்குதலை இவ்வளவு வெற்றிகரமாக நடத்தியது யார்? ஈரானியர்கள். ஈரானியர்களுடைய மலைக்குன்றுகளிலிருந்து வீசப்பட்ட பலிஸ்டிக்ஸ் விமானங்கள் என்பது உங்களுக்கு தெரியும். ஆனால் அவற்றை சேட்டலைட் தொழில்நுட்பம் மூலம் துல்லியமாக அமெரிக்காவுடைய ஏவுகணை தளங்கள்,
அமெரிக்காவுக்குள்ள அவாக்ஸ் தளங்கள், அமெரிக்காவுடைய ஏசிஎம்பிஎஸ் லாங் ரேஞ்ச் மிசைல்கள், அமெரிக்காவினுடைய பஹ்ரைனில் இருக்கக்கூடிய 5th ஃப்ளீட் இராணுவ தளங்கள், CIA இன்டெலிஜென்ஸினுடைய தளங்கள் எல்லாவற்றையும் மிக 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 துல்லியமாக இவர்கள் தாக்கியதை கண்டு அமெரிக்கா அரண்டு போனது. அமெரிக்கா இன்டெலிஜென்ஸ் கேட்கிறார்கள், யார் இவ்வளவு துல்லியமாக, இவ்வளவு படுகொலைகள், ஏராளமான பேர் இறந்திருக்கிறார்கள், ஆயிரக்கணக்கில் அமெரிக்க போர், தேவர் ஃபோர்ஸபிளி எவாக்குவேட்டட், வலுக்கட்டாயமாக பலர் பஹ்ரைன் தளத்திலிருந்து வெளியேறிவிட்டார்கள். இன்றைக்கு கூட நீங்கள் பாருங்கள், பஹ்ரைனில் இனி அமெரிக்கா தலை வைக்க முடியாது. 5th ஃப்ளீட் இன்டர்நேஷனல் எம்கோவிடியூ அந்த கடலாதிக்க சமூகம் அந்த அந்த ஆர்கனைசேஷன் சொல்கிறது பெரும் தாக்குதல். அதே போன்று குவைத்தில் இருக்க முடியாது. பஹ்ரைன் குவைத்தை தாண்டி UAE சமாதானமாக போக முடிகிறது, UAEயும் தாக்குகிறார்கள். அதே போன்று உலகத்தில் பெரும் இராணுவ தளம், வெளிநாட்டில் இருக்கும் மிகப்பெரிய இராணுவம் ஏர் ஸ்ட்ரைக்கர், இது எங்கே இருக்குன்னா அல் உதீது, எங்கே, கத்தரில், அது காலி. அதைவிட மிக முக்கியம், F-35 நிறுத்தப்பட்டிருக்கிறது. ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம், அமெரிக்காவுடைய டெர்மினல் ஹை ஆட்டிடியூட் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம், அதே மாதிரி அமெரிக்காவுடைய பெட்ரியாட் மூலம் பாதுகாப்பு வளையத்திலிருந்தது மிக முக்கியமான தளம் ஜொர்டானில் இருக்கக்கூடிய அமெரிக்க ஏவுகணை தளம் காலி. இப்பொழுது அமெரிக்கர்கள் மத்திய கிழக்கில் எங்கே இருப்பார்கள்? ஒரு நாட்டிலும் இருக்க முடியாது. குவைத், பஹ்ரைன், யுனைடெட் அரபு எமிரேட்ஸ், சவுதி அரேபியா, ஓமன், கத்தார், ஜோர்டான் வந்து ஜோர்டான் ஈரானோட மிஷின் நாங்கள் தடுத்திருக்கோன்றாங்களே. பெரிய அழிவு, தடுத்திருக்கிறேன்னு சொல்லியிருக்க, அப்படிதானே சொல்லுவாங்க. இப்போ அவர்களுக்கு வழி இல்லை. நான் சொல்வது என்னுடைய செய்தி அல்ல, இன்டர்நேஷனல் ரிப்போர்ட், அமெரிக்காவுடைய நாளிதழுடைய ரிப்போர்ட்டும் கூட. இப்போது அவர்கள் எங்கே கொண்டு வைத்திருக்கிறார்கள், வைக்க முடியும்? அதே மத்திய கிழக்கில் இருக்கக்கூடிய இஸ்ரேலில் கொண்டு வைக்க முடியும். இஸ்ரேலில் நெவாட்டிம் பேஸ் அப்படின்னு ஒன்று இருக்குது. அங்கேயும் தாக்குதல் ஏற்கனவே நடந்து விட்டது. அதே மாதிரி அராத், டிமோனா 2 தளங்கள் இருக்கிறது. இப்படி பல பேஸ்கள் ஏற்கனவே 12 நாள் போரிலும் 42 நாள் போரிலும் இன்று நூற்றுக்கணக்கான நாட்கள் போன பிறகும் இஸ்ரேல் தாக்கப்பட்டிருக்கிறது. நான் முதலிலே பதிவு செய்து விட்டேன், ஈரானியர்களுக்கு பெரும் தாக்குதல், ஈரானியர்களுக்கு பெரும் அழிவு, ஈரானுடைய தளங்கள் எல்லாம் நொறுக்கப்பட்டு விட்டேன்னு சொல்லிவிட்டேன். நம்முடைய நிகழ்ச்சியை பார்ப்போம், ஈரான் மட்டும் தப்பிவிட்டதா என்று நீங்கள் பொய் சொல்கிறேன் என்று கேட்கக்கூடாது. ஈரானியர்கள் வரலாற்றில் பெரும் சிரமத்தை சந்தித்திருக்கிறார்கள். ஆனால் ஈரானுடைய சித்தாந்த மன உறுதியை அமெரிக்கர்களாலோ வெள்ளைக்காரர்களாகலோ ஈராப்பியர்களாலோ அவர்களால் உடைக்க முடியவில்லை. இவ்வளவு அழிவு வந்த பிறகுதான் முஜித்தபா கமேனியுடைய ஃபோட்டோ வெளியாகிறது ஈரானுடைய தேசிய ஊடகத்தில், அதாவது டெலிவிஷனில். அவருடைய பேச்சுக்கள் அல்ல, அவருடைய எழுத்துக்களை காட்டப்படுகிறது. அப்போதுதான் சொல்கிறார்கள் அமெரிக்கா டு டெத். மக்கள் சொல்கிறார்கள் அமெரிக்கா சாகடிக்கப்பட வேண்டும். அமெரிக்கா என்ன நினைத்தது இன்று வரைக்கும்? அந்த நாட்டுக்குள்ளே ஒரு ரெவல்யூஷனை, ஒரு ரிவோல்ட்டை உருவாக்கி மக்களுக்கிடையே ஒரு கன்ஃபபுலேஷன், தேர் ட்ரை டு கன்ஃபபுலேஷன், த டிசன்ட் வாய்ஸ் அமங் த சொசைட்டி. சமூகங்களுக்கிடையே குருதுகள், ஷியாக்கள், சுன்னா முஸ்லீம்கள், இப்படி இனக்குழுக்களுக்குள்ளேயே பிரச்சனை ஏற்படுத்த அமெரிக்கா முயன்றார்கள். விளைவென்ன? 45,000 பேர் படுகொலை செய்யப்பட்டார்கள். சொந்த இராணுவத்தால், சொந்த மக்கள். யூதர்களுக்கும் அமெரிக்கர்களுக்கும் அவர்கள் உளவு பார்த்தால் என்று. இதற்காக எலான் மஸ்கினுடைய நிறுவனம் கொடுத்தது ஸ்டார்லிங்க்ஸ். 45,000 50,000 ஸ்டார்லிங்க்ஸ் ஈரான் ஷட் டவுன் செய்தது. ஆனாலும் அதற்கு பகரமாக ஸ்டார்லிங்க்ஸ் கொடுத்தார்கள். செய்திகள், உளவு செய்திகளை பரிமாறிக்கொள்ள அவர்கள் அனைவரும் பிடித்து சாகடிக்கப்பட்டார்கள். அமெரிக்கா இப்பொழுது என்ன சொல்கிறது? ஆட்சி மாற்றம் எங்களுக்கு தேவையில்லை. ஆனால் அவர்கள் திரும்ப திரும்ப செய்வது, தேர் கமிட்டட் மிஸ்டேக், திருப்பி திருப்பி மக்களை படுகொலை செய்வது, இந்த IRGCன்னு சொல்லக்கூடிய இஸ்லாமிக் ரெவல்யூஷனரி கவர்ட்ஸ் அண்ட் காப்ஸை முழுமையாக அனிஹிலேட், வில் ட்ரை டு அனிஹிலேட் ஃப்ரம் த டெரிட்டோரியல். அங்கிருந்து அவர்களை அந்த IRGS வந்து டெரரிஸ்ட் ஆர்கனைசேஷன் அமெரிக்கா அறிவிச்சிருக்காங்க. அது எப்படி அமெரிக்கா அறிவிக்கிறது என்றால் நான் கேட்கிறேன். IRGC என்பது ஒரு பெரிய ஆர்கனைசேஷன், இன்டர்நேஷ்னல் லெவலில் இஸ்லாமிக் ரெவல்யூஷனரி அண்ட் காட் காப்ஸ் சின்ஸ் இட் வாஸ் ஸ்டார்டட். அவருடைய பணிகள் ஆரம்பித்தது 1979. அலி கொமேனிக்கு முன்பு அவர்கள் இருக்கக்கூடிய அயாதுல்லா கொமேனியுடைய காலத்தில் ஆரம்பிக்கப்பட்டது. IRGC மட்டுமல்ல, ஈரானுடைய நேஷனல் டீம்ஸ் இராணுவம் ஒன்று இருக்கிறது. அது மட்டுமல்ல, 3வது பஸ்ஸி படைகள் இருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் இவர்களுடைய ஆதரவாளர்கள் உங்களுக்கு தெரியும், ஹவுதி இருக்கிறார்கள். இவருடைய ஆதரவாளர் ஹிஸ்புல்லா இருக்கிறார்கள், ஹமாஸ் இருக்கிறார்கள். அதை போன்று ஷியாட்டி ஹிஸ்புல்லா ஈராக்கில் பெரிய அளவில் இருக்கிறார்கள். ஹத்தாபி ஹிஸ்புல்லாக்கள் 2,68,000 மேற்பட்ட ஹத்தாபி ஹிஸ்புல்லாக்கள், இஸ்லாமிக் முஜாஹிதீன்கள், கடும் போக்குவாத ஜிஹாதி படைகள்.
இவ்வளவு பேரையும் வைத்து கொண்டுதான் தீனை போட்டு ஆணை கட்டி தீன் போட்ட மாதிரி இவர்களை எல்லாம் வளர்த்து வந்திருக்கிறார்கள். இன்னைக்கு வரைக்கும் லெபனானில் ஹவுதிகளை ஹிஸ்புல்லாக்களை இஸ்ரேலால் ஏன் தோற்கடிக்க முடியவில்லை? நான் கேட்கிறேன். லெட் இட் பி வெரி கிளியர். நாம் அதை ஒரு சரி செய்ய வேண்டும், மக்களுக்கு கொடுக்கப்பட வேண்டும், புரிந்து கொள்ள வேண்டும். அதை நாம் கிளியர் செய்யவே ஆக வேண்டும். ஹவுதிகளையும் ஒன்றும் செய்ய முடியவில்லை, அவர்களால் ஹிஸ்புல்லாக்களையும் ஒன்றும் செய்ய முடியவில்லை. அமெரிக்கா ஹவுதிகளை 1700 இடங்களில் அடித்து எழுதி கொடுத்து விட்டு வந்தார்கள், ஓமனின் மூலம் மீடியேட்டம் செய்து. இன்னும் உனக்கும் எனக்கும் பிரச்சனை இல்லை. இல்லை, இப்போ கூட சண்டை போய்கிட்டு இருக்கு. இப்பொழுது சவுதிக்கும் அவர்களுக்கும் போய்கொண்டு இருப்பது என்னவென்றால், அமெரிக்காவுடைய பின்னால் இருக்கக்கூடிய ஒரு ப்ரோவோக் ஆக்டிவிட்டிஸ். டைரக்டாக அவங்க மோத மாட்டாங்க அமெரிக்கர்கள். அமெரிக்கா கால் வைத்த இடம் எங்கேயும் அவர்கள் வெற்றி பெறவில்லை. நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். வியட்நாமில் அவர்கள் தோல்வியடைத்தார்கள், ஈராக்கில் அவர்கள் தோல்வியடைத்தார்கள், சிரியாவில் அவர்கள் தோன்றார்கள். 18 வருஷம் போரிட்டும் தாலிப்களிடத்தில் அனைத்தையும் விட்டு தான் வந்தார்கள். லிபியாவிலே கர்னல் கடாஃபியை கொலை செய்து இன்றைக்கு அங்கும் தீவிரவாதம் தலை தூங்கி விட்டது. அமெரிக்கர்கள் எங்கும் வெற்றி பெற்றதாக சரித்திரம் அல்ல. இப்போது அவர்கள் சிக்கியிருப்பதுங்கே, இங்கே அவர்களுடைய கடைசி இலக்கு அல்டிமேட்டம் ஈரானுடைய விவகாரத்தை காலி செய்வது. ஈரானுடைய விவகாரத்தை ஏன் காலி செய்வது என்று நாம் அவர்கள் இவ்வளவு வலுவாக பேசி கொண்டிருப்பது. மற்ற பிரச்சனைகள் பற்றி எதுவும் பேசவில்லை. இப்பொழுது அமெரிக்கா சொல்கிறது, உனக்கு நான் 300 பில்லியன் கூட தருகிறேன். 300 பில்லியன் என்றால் 27 லட்சம். நீங்கள் இந்த அக்ரிமெண்ட்டை கொஞ்சம் நல்லா படித்து பாருங்கள். அணு ஆயுதங்கள் விவகாரத்தை அப்போது பேசிக்கொள்ளலாம். ஹெர்மூஸ் வளைகுடாவை பற்றி நீங்கள் பேரிகார்டு இல்லை, ஹார்மூஸ் இது இப்போ யார் கட்டுப்பாட்டில் சார்? ஹார்மூஸ் அது முழுக்க அமெரிக்காவும் எங்கள் கட்டுப்பாட்டில் தான் இருக்குது. 20% நீங்கள் வரி செலுத்தணும் கப்பல் பாஸ் பண்ண அப்படின்னு ஒரு செய்தி வந்துகிட்டு இருக்கு. ஈரான் எங்கள் கட்டுப்பாட்டில் தான் இருக்குன்ற சார். அமெரிக்காவுடைய கட்டுப்பாட்டில் இருக்குது என்றால் வேற ஒன்றுமே. கடலிலே நீங்கள் கேட்டு போட முடியாது. கடல் கட்டுப்பாட்டில் இருப்பதே ஒரு அறிவிப்பு தான். வான் எல்லைகளை நாங்கள் மூடிவிட்டோம் அப்படி என்றால் வான் எல்லையத்தில் கதவு போட்டு மூடுறதில்லை. அது ஒரு சொலவாடல், ஒரு மெசேஜ். அப்படி என்றால் கடலில் ஹெர்மூஸ் மூடப்பட்டிருக்கிறது, கதவடைப்பு செய்யப்பட்டிருக்கிறது என்ற அறிவிப்பு வந்திருக்கிறது. நோட்டிஃபிகேஷன் ஹஸ் பின் இஸ்யூட். ஒரு அறிவிப்பானை யாரால்? இஸ்ரேலால் ஒரு அறிவிப்பானை கொடுக்கப்பட்டிருக்கிறது சர்வதேசத்துக்கு. இப்போது அமெரிக்காவுடைய கப்பல்கள், யூரோப்பிய யூனியன் கப்பல்கள், சிங்கப்பூர் கப்பல்கள், இந்திய கப்பல்கள், மத்திய தரைக்கடல் கப்பல்கள் யாரும் போகலாமே? போகிறதில்லை. எப்படி போவான்? எங்களுடைய இதை நாங்கள் ஷட் டவுன் பண்ணியிருக்கோம் என்று ஒரு அறிவிப்பானை வந்திருக்கிறது. எந்த கப்பலும் போகாது. சரி, கப்பல் போகணும் என்றால் ஒரு நேரம் 1 மில்லியன் 2 மில்லியன் என்கின்ற அளவுக்கு கூட மிகப்பெரிய ஸ்டோர் பண்ணி போகக்கூடிய அளவிற்கு பெரிய கப்பல்கள் இருக்கிறது. அதற்கு இன்சூரன்ஸ் கொடுப்பதற்கு அமெரிக்க கம்பெனிகள் யாரும் தயாராக இல்லை. இன்சூரன்ஸ் கொடுத்தால் ஈரான் அட்டாக் பண்ணிட்டா அந்த இன்சூரன்ஸ் கிடையாது. அப்படி என்றால் எந்த கப்பலும் நாங்கள் எப்படி போகும்? ஒரு கான்ட்ராக்ட் பேஸில் ஓடக்கூடிய ப்ரைவேட் கம்பெனி எப்படி போகும்? அவர்கள் ப்ரைவேட் நமக்கு லோட் லாரி போகுது இந்தியாவிலே போகிறது, அப்படித்தான் எழுதி சொல்வார்கள். ஆனால் எந்த கம்பெனியும் அவர்களுக்கு இன்சூரன்ஸ் கொடுப்பதற்கு தயாராக இல்லை. அப்படி போனால் இது தற்கொலைக்கு சமம், சூயிசைட் என்பதை உலகத்தில் இருக்கக்கூடிய ட்ரேட் ஆர்கனைசேஷன் உணர்ந்திருக்கிறது. ஆனால் அமெரிக்கா என்ன சொல்லி கொண்டிருக்கிறது? இல்லை, நாங்கள் எல்லாம் கப்பல் எல்லாம் போயிருக்கிறோம். நான் சொல்கிறேன். ஆனால் ஈரான் என்ன சொல்கிறது? நீங்கள் போக முடிந்தால் போங்கள், உங்களால் முடிந்தால் போங்கள், தடுக்க முடிவதை நாங்கள் பார்த்துக்கொள்வோம். ஈரானியர்கள் பலம் தெரிந்த பிறகு ஆன்டிஷிப் மிசைல்ஸ் வைத்திருந்த போதும் இவ்வளவுக்கு அப்புறமும் ஈரானியர்களை தடுப்போம் என்று அமெரிக்கர்கள் சொல்வது, ஒரு அமெரிக்கர்கள் அல்ல, அமெரிக்க அதிபர் சொல்வது, இட் இஸ் அ ரெடிகுலஸ். இட்ஸ் ஒரு விதமான என்ன சொல்வது, நகைப்பிற்குள்ளது, ஏளனம் செய்வது, அசிங்கமானது, பொய் சொல்கிறார் அவர். அமெரிக்காவுடைய இந்த அது என்னது பிளாக் ஹெட், அது இப்பொழுது நேற்று 20 ஈரான் கப்பல்கள் தடுக்கப்பட்டிருக்கு. அது உண்மைதான். ஈரான் என்ன சொல்கிறது? எங்களுக்கு ஒன்றுமில்லை. இந்த இடைப்பட்ட காலத்தில் ஈரான் 60 மில்லியன் எண்ணெய்களை சப்ளை செய்திருக்கிறாங்க. 60 மில்லியன்னா 6 கோடி. எப்படி சப்ளை செய்தார்கள்? அமெரிக்கா தடைகளை நீக்கியது. நல்ல ஒரு பாசிட்டிவாக பார்த்தாங்க. அமெரிக்கா சொன்னது, உங்களுடைய ப்ரோசன் அசட்ஸை நாங்கள் ரிலீஸ் பண்ணுறோம், 10 லட்சம் கோடி, உங்களுக்கு 300 பில்லியன் கொடுக்குறோம். யாருக்கு? ஈரானுக்கு. நைஸ். ஹெர்மூஸ் வளைகுடாவில் 60 நாட்கள் பின்பு நீங்கள் கலெக்ஷன் பண்ணணும். ஆனால் எந்த கட்டத்திலும் சுங்கச்சாவடி கலெக்ஷன் என்று போடக்கூடாது. இப்போ எப்படி போட வேணும்? டேபிளுக்கு கீழே காசு வாங்கியிருக்க. அவர் சொல்கிறது, இது எங்களுடைய இடம். யூஎன் கன்வென்ஷனல் ஆக்ட், அது ஒரு செக்ஷன் இருக்குது, அதன்படி பார்த்தால் இது எங்களுக்குரியது. கடலாதிக்கத்தில் கடற்கரையிலிருந்து, ஷோரிலிருந்து இத்தனை நாட்டிக்கல் மைல் ஒரு நாட்டுக்கு சொந்தமானது. அதுதான்
உலக சட்டம். அந்த சட்டத்தின்படி எங்களுக்கு பார்த்தால் மற்றொரு பக்கம் ஓமன், இன்னொரு பக்கம் நாங்கள். இது எங்களுக்குரியது, இதை நாங்கள் விட்டு கொடுக்க மாட்டோம் என்று சொல்லி, சரி பரவாயில்லை என்று சொன்னார். நேற்று இவர் சொல்கிறார், அவர் யார், பக்கர் கலிபாப், நாங்கள் முழுமையாக இந்த ஒப்பந்தத்தை செயல்படுத்தினோம், சத்தியத்தின் பாதையில் நின்றோம், உண்மையின் பாதையில் நின்றோம், நாங்கள் ஒருபோதும் வாக்கு மாறவில்லை. அமெரிக்கர்கள் அணியாக உள்ளே செய்து இது இந்த இடத்தின் வழியாகத்தான் நீங்கள் பயணிக்க வேண்டும் என்று அக்ரிமெண்ட் போட்டுக்கிறது. அமெரிக்கா இன்னொரு தளத்தை உருவாக்கி ஓமனை கையில் எடுத்துக்கொண்டு, இல்லை ஓமனில் வந்து அமெரிக்கா பேஸே இல்லையே சார். இருக்குதே கடற்படை, அமெரிக்கா பேஸ் இல்லை. ஆனால் ஓமனை நேற்று தாக்கினார்களே, ஏன் தாக்கினார்கள்? அமெரிக்கா பேஸை தாக்கவில்லை. அங்கே அமெரிக்க கப்பல்களுக்கு ஃபில்லிங் ஸ்டேஷன் அங்கே ஒன்று இருக்கிறது கடற்கரை, அதை அடித்து நொறுக்கிவிட்டார்கள். அமெரிக்கா பேஸ் நீங்கள் சொன்ன மாதிரி இராணுவ தளமோ கப்பற்படை தளமோ கத்தார் பஹ்ரைன்ல இருக்கிற மாதிரி ஓமன்ல இல்லை. ஆனால் ஓமனில் இருக்கக்கூடிய ஃபில்லிங் ஸ்டேஷன்ல இருந்து அவங்க அமெரிக்க கப்பல்களுக்கு எண்ணெயை ஏற்றுவது, அதாவது எரிபொருளை கொடுப்பது உண்டு, அதை மட்டும் அளித்திருக்கிறார்கள். ஓமன் ஆரம்பத்தில் அவர் புதைதான் நினைக்கின்றார், அவர் அதிபர், அவர் நல்லா தான் பேசி கொண்டிருந்தார். இப்பொழுது அவர் அமெரிக்காவின் பக்கம் சாய்ந்து விட்டார் என்ற இன்டெலிஜென்ஸினுடைய செய்தி ஈரானுக்கு எட்டியது. உங்களிடத்தில் நன்கு பேசுகிறார்கள், இப்பொழுது அவர்கள் அங்கே சாய்ந்து விட்டார். ஈரான் உடனடியாக அவருக்கு மேல் ஒரு பலிஸ்டிக்கை ஏவி அமெரிக்காவுடைய ஃபில்லிங் ஸ்டேஷன் ஆறு ஏதாவது ஒன்று அவருடைய எரிபொருள் வரக்கூடிய இடத்தை தகர்த்தார்கள். ஆகவே தான் நான் முதல் பேசும்போது சொன்னேன், ஓமன் தாக்கப்பட்டிருக்கிறது, கத்தர் தாக்கப்பட்டிருக்கிறது, துபை தாக்கப்பட்டிருக்கிறது, அபுதாபி சவுதி தாக்கப்பட்டிருக்கிறது, குவைத் தாக்கப்பட்டிருக்கிறது, அண்ட் ஆல்சோ பஹ்ரைன் 5வது ஃப்ளீட் தாக்கப்பட்டிருக்கிறது. இப்போ அமெரிக்கா வந்து பாருங்கள், இப்பொழுது அவர்கள் வேண்டுமென்றே இந்த பிரச்சனையை கிளப்புகிறார்களே என்று நாங்கள் யோசிக்கின்ற போது ஒரு தகவல் நமக்கு கிடைக்கிறது. என்ன தகவல் என்று சொன்னால், இதெல்லாம் நம் தகவல் என்றால் நமக்கு உலகத்தில் இருக்கக்கூடிய பல செய்தியாளர்களுடைய செய்தியைத்தான் நான் உங்களுக்கு தருகிறேன். அந்த செய்தியில் 126 கப்பல்கள் நாள் ஒன்றுக்கு செல்லும். ஒரு நாளைக்கு 127 கடந்த ஜூலை மாதம் 2025 இதே கப்பல்கள் இப்படித்தான் போனது. இந்த முறை தற்போது எந்த கப்பலும் இல்லை. கடைசியாக எனக்கு கிடைத்த தகவல் 43 கப்பல்கள் மட்டும்தான் போனது. இப்போது எதுவும் இல்லை. இன்றைக்கு ஒரு கப்பலும் இல்லை. ஹெர்மூஸ் வளைகுடா இழுத்து சாத்தப்பட்டது. அங்கே யாராவது போனால் உங்களுக்கு உயிருக்கு ஆபத்து. அமெரிக்கா சொல்கிறது நாங்கள் கப்பலை விடுவித்துக் கொண்டிருக்கிறோம். எங்கே எடுக்கிறது? ஆனால் நேற்று அமெரிக்கா ஒரு செய்தியை வெளியிட்டது. அமெரிக்கா இன்றும் உலகத்தில் அமெரிக்காவுடைய ஆயுதங்களுக்கு நிகரான ஆயுதங்கள் எவனிடத்திலும் கிடையாது. நல்லா புரிந்து கொள்ளுங்கள், அவன் ஒரு சூப்பர் பவர். ஆனால் அமெரிக்கா நேற்று புதிய விதமான ஒன்றை அவர்கள் பயன்படுத்தியிருக்கிறார்கள். அந்த புதிய விதமான ஒன்று என்ன என்று நீங்கள் கேட்க வேண்டும். வேறு ஒன்றுமல்ல, அது கடலில் இருந்து ஆளில்லாத விமானங்களை ஏவி இருக்கிறார்கள் ஹெர்மூஸின் மீது. இதுவரை அவர்கள் ஏவவே இல்லையா கடலுக்குள். இதுதான் முதல் தடவை என்று இன்டர்நேஷனல் மேகசின் சொல்லுது. அதாவது ஆளில்லாத விமானங்கள் ஏவப்பட்டது. அதனுடைய செயல்பாடுகள் குறித்து எனக்கு எந்த தகவலும் இல்லை. அடுத்த முறை நான் அது என்ன விமானம், அதனுடைய கான்ஃபிகரேஷன் எந்த மாதிரியாக இருக்கிறது, அதில் குண்டு தன்மை என்ன, மற்ற நாம் எல்லாமே சொல்லியிருக்கிறோம். நாங்கள் பேசும்போது வங்கர் பஸ்டர் வரைக்கும் நாங்கள் சொல்லியிருக்கிறோம். இதை பற்றி எனக்கு தகவல். ஆனால் மொட்டையாக ஒரு செய்தி வந்திருக்கிறது. ஆளில்லாத விமானங்களை கடல்சார் பகுதியில் அமெரிக்கா முதலாக சோதித்து ஹெர்மூஸை தாக்கியிருக்கிறது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் உள்நாட்டுடைய ஃபராஸ் நியூஸ் ஒன்று தெரிவிக்கிறது. எங்கே? ஈரானில். ஃபராஸ் நியூஸ் ஈரானுடைய செய்தி, IRNB ஈரானுடைய செய்தி. அவர்கள் என்ன தெரிவிக்கிறார்கள் என்று சொன்னால், ஈரானுக்கு இந்த முறை பெரும் சேதாரம் என்பதை அவர்கள் ஒப்புக்கொள்கிறார்கள். சார், இந்த போர் பதற்றம் எப்போ சார் குறை நீடிச்சுக்கிட்டே போகுது சார்? தெரியவில்லை. போர் பதட்டத்தை நான் இந்த ஒன்றை நீங்கள் சொன்னால் போர் பதட்டம் எப்போது தெரியும் என்று முடிவுக்கு சொல்லலாம். நம்முடைய தி டிபேட் நேயர்களுக்கு, ஹெர்மூஸில் இதுவரைக்கும் ஒரு பைசா வாங்காத ஈரான் இந்த முறை 2 செய்தி இன்று காலை வந்திருக்குது. இப்போ லண்டனிலிருந்து வரக்கூடிய மிக முக்கியமான ஆக்ஸ்போர்ட் அவங்க ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் பாயிண்ட், இன்டர்நேஷ்னல் ஏஜென்சி ரியூட்டர்ஸ், இவங்க 2 பேரும் ஒரு மெஷர்மெண்ட், இன்டர்நேஷ்னல் தலைவர்கள், நாள் ஒன்றுக்கு ஒரு கப்பலுக்கு $2 மில்லியன் இப்படி கணக்கு போடுறாங்க. ஒரு மாதத்திற்கு 100, 120, 150 இப்படியே பார்க்குறாங்க. அது கப்பல்கள் எந்த கப்பல் மட்டுமல்ல, ட்ரேடிங் கப்பலும் போகிறது. ட்ரேடிங் கப்பல் மட்டுமல்ல, க்ரூட் ஆயிலும் போகிறது. க்ரூட் ஆயில் மட்டுமல்ல, ட்ரேடிங் மட்டுமல்ல, CNG கப்பல்களும் போகுது. கத்தரிலிருந்து அவ்வளவும் வரும்.
இதை கணக்கு பண்ணி சொல்கிறார்கள் 10 லட்சம் கோடி இந்திய மதிப்புக்கு வருமா. இந்திய மதிப்பிற்கு 10 லட்சம் கோடி, அவர்கள் சொல்கிறார்கள் 120 பில்லியன், 120, அதாவது அவர்களுக்கு அமெரிக்காவுக்கு கிட்டத்தட்ட 10 லட்சம் கோடிக்கு மேல் வரும் வருஷத்திற்கு. அப்படி என்றால் $120 பில்லியன். அடே அப்பா, அதே மாதிரி இவங்க 80 பில்லியன் சொல்கிறாங்க. 80, 100, 120. இந்திய மதிப்பிற்கு 10 லட்சம் கோடி, நாங்கள் கொடுக்க வேண்டியது $300 பில்லியன், 28 லட்சம் கோடி. ப்ரொவிஷன் அசெட்டை ரிலீஸ் பண்ணால் அவர்களுக்கு கிடைக்கும் மணி 10 லட்சம் கோடி. அதே தவிர அவர்கள் தினமும் பிஸ்னஸ் செய்வார்களே, இவர்களுக்கு உலகத்தில் இருக்கக்கூடிய பெரிகார்ட் எல்லாவற்றையும் நீங்கள் அவர்களுக்கு இருக்கக்கூடிய எல்லா அப்ஸ்டக்கிள் தடைகளையும் நாங்கள் நொறுக்கிவிட்டால் அவர்களுக்கு தினமும் பிஸ்னஸின் மூலம் $500 மில்லியன் லாபம் கிடைக்கும். யாருக்கு? ஈரானுக்கு. இப்போ நீங்கள் கொஞ்சம் சிந்தனை செய்து பாருங்க, இவ்வளோ அவனுக்கு வரும். இவ்வளோ வந்தால் அந்த நாட்டுடைய நிலைமை என்ன? உங்கள்கிட்ட தான் கேட்குறேன். பொருளாதாரத்தில் வளருவாங்க. இவ்வளோ வந்தா சார், 47 ஆண்டுகளாக குடிப்பதற்கு கஞ்சி இல்லை, நோய் இல்லை, நோய் நொம்பலம் எதுவுமே இல்லை. அப்படிப்பட்ட ஒரு தேசம் இவ்வளவு பெரிய சீரழிவை அவர்கள் சந்தித்தால் அவர்கள் என்ன ஆவார்கள்? ஆகவே அமெரிக்கா யோசிக்கிறாங்க. இந்த சித்து போனார கிரகம், லின்சே கிரகம், ஏன்னா மடையா போயும் அவர் தான் ரொம்ப இன்ஃப்ளூயன்ஸ்டு பர்சன். யாரோட? மிஸ்டர் டொனால்ட் ட்ரம்ப், ஒரு சீனியரும் கூட. உங்களுக்கு தெரியும், 72 வயசு ஆச்சு அவருக்கு. என்னையா நீ கையெழுத்து போட்டு வந்திருக்க? அவன் சும்மையே ஒன்றும் இல்லாதவனே மலைகளுக்கு கீழே குடஞ்சி வச்சிருக்கான், நம்மளை ஒன்றும் இல்லைன்னு ஆக்கிட்டான். உண்மை அவனுக்கு தான் தெரியும். இந்த மாதிரி பணத்தை கொடுத்தா உலகத்திலே பெருசாகிடுவான்டா அவன் அப்படின்னு சொல்லவும், இப்போ நேற்று நான் சொன்ன பாருங்க, ரஷ்யாவினுடைய விமானம் TP-14, ஆமாம் 4PU, இந்த விமானம் வந்து இறங்கி இருக்கிறதும் இப்போ நீங்கள் முடிவு செஞ்சுக்கிடுங்க. இதற்குரிய மூல காரணம் ஈரான் வலுப்பெற்று விடக்கூடாது. ஈரான் கேந்திர முக்கியத்துவம் வாய்ந்த பிராந்திய சக்தியாக வந்து விடக்கூடாது. அப்படி வந்தால் ஈரான் பக்கம் சாய்வதற்கு அரபுகள் தயங்க மாட்டார்கள். இன்றைக்கு கூட ரொம்ப இது பழைய செய்தி தான், சவுதி அரேபியா ஒரு முடிவு எடுத்து விட்டார்கள். போதப்பா, இனி உன்னோட உறவு போதும். யாரோடு? அமெரிக்கர்களோடு. அது உங்களுக்கு தெரியும் என்று நினைக்கின்றேன். கத்தர் கூட ரகசியமாக ஒரு 22 பில்லியனை கொடுத்திருப்பார், 12 பில்லியனை கொடுத்து விட்டார்கள் சொல்லியிருந்தேன். UAE 10 பில்லியன் கொடுத்திருக்கிறார்கள். இது சமீட்சையெல்லாம் கொஞ்சம் பாருங்கள். ஈரான் பக்கம் மெல்ல மெல்ல உலகம் சாய்கிறது. இது அவர்களுக்கு புரியாது. பாதிக்கப்பட்டவர்களும் ஒன்று நினைப்பார்கள். அந்த அடிப்படையில் தான் இன்றைக்கு அவர்கள் ஒரு ராஜ்ய ரீதியாக தந்திரோபாய திட்டங்களை வகுத்தது மட்டுமல்ல, அவங்க ஒரு அக்ரிமெண்ட் போட்டிருக்காங்க புட்டினுக்கும் மசூஸ் பெசஸ்கியானுக்கும் இடையில். அதன் விளைவுதான் இன்றைக்கு சேட்டலைட் தொழில்நுட்பம், ஏவுகணைகள் தொழில்நுட்பம், ட்ரோன்கள் எல்லாவற்றையும் பரஸ்பரம் ஈரானும் ரஷ்யாவும் இணைந்து கொண்டிருக்கு. அதே மாதிரி அங்கிருந்து ஏராளமான கச்சா பொருட்கள் கசகஸ்தான் வழியாக, துர்கமிஸ்தான் வழியாக எங்கிருந்து வருகிறது? சீனாவிலிருந்து வருகிறது. அவர்கள் கப்பலில் எண்ணெய் அனுப்புகிறார்கள். எண்ணெய்க்கு பதிலாக கெமிக்கல் இங்கே அனுப்புகிறார்கள். இங்கே கெஷம் தீவுகளில் மலைகளுக்கு அப்பால் கீழ் அது மறுஉருவாக்கப்பட்ட பலிஸ்டிக்ஸ் ஏவுகணைகளாக மாற்றப்படுகிறது. அமெரிக்கா எப்படி வெற்றி பெறுவார்கள்? சாத்தியமே இல்லை. ஆனால் அக்சியோஸ் ஒரு செய்தியை நேற்று முன்தினம் தெரிவித்தது. அந்த செவ்வியில் என்ன சொல்லியிருந்தார்கள் என்று பார்த்தோம். அச்செவ்வியில் அக்சியோஸ் சொல்கிறது, அமெரிக்கா இன்னும் 3 வாரங்கள் போர் செய்வார்கள், அதற்கு அவர்களுடைய திட்டம் இருக்கிறது என்று சொல்லியிருக்கிறார்கள். உலகம் கடுமையான பதட்டத்தில் இருக்கிறது. இவ்வளவு பதட்டத்திற்கு பின்பும் அமெரிக்க அதிபர் சொல்கிறார், பேச்சுவார்த்தை முடிவுக்கு வந்துவிட்டது, இட்ஸ் ஓவர், ஐ திங்க் இட்ஸ் ஓவர். அவர் சொன்னார், அவர் இப்படி தான் சொன்னார், ஐ திங்க் இட்ஸ் ஓவர். அப்போ இப்போ என்ன பேச்சுவார்த்தை என்று கேட்டால், இல்லை இப்போது நல்லா பாசிட்டிவாக வருதுண்டு. அவர் பைத்தியக்காரராகிறாரோ இல்லையோ, உலகத்தை பைத்தியக்காரராக ஆக்கி கொண்டிருக்கிறார் என்பதுதான் சமகால நிகழ்வாக தற்போது நடப்பதாக இருக்கிறது. ஓகே சார், பொறுத்திருந்து பார்ப்போம் சார். பல தகவல்களை பகிர்ந்ததுக்கு ரொம்ப நன்றி சார். நன்றி.